முதல் குறிப்பு, தாவீது சூழ்நிலைகள் மத்தியில நல்லா ஜெபிக்க பழகிட்டார். ரெண்டாவது, தாவீது சூழ்நிலைகள் மத்தியில் அவர் அபிஷேகத்தோடு இருந்தார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது சாமுவேல் ஊழியர்கள் வருவாங்க போயிடுவாங்க, ஊழியர்கள் வருவாங்க போயிடுவாங்க. இங்க இருக்க நீங்களும் இங்க சபையில் இருக்க ஒவ்வொருவரும் எந்த கிருபையில் இருக்குன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி பெர்மனண்டா இருந்தார். ஆமென், ஆமென். யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் தங்கி இருக்கோ அவங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கடியில் வந்தாலும் ஜெயிச்சு வந்துருவாங்க. ராஜாவே ஆர்டர் கொடுக்காரு, தாவீது என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. தாவீது வீட்டில் கட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. சேவகர்கள்லாம் போறாங்க. தாவீது என்ன பண்ணணும், ஒரே குத்தா குத்திரன்னு அழைச்சிட்டு போறாங்க. கடைசியில் தாவீது தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அங்க ஒரு டிராமா பண்ணாங்க. அவர் ராஜா சொல்றாரு, கட்டிலோட என்ன பண்ணுங்க, தூக்கிட்டு வாங்கங்காரு. ஜன்னல் வழியா கட்டிலோட என்ன பண்ணுவாங்க, கீழே கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடிகள் பல விதங்கள்ல இருந்தாலும் ஆண்டவர் தாவீதை அழகாய் பாதுகாத்தார். ஆமென். எவ்வளவு நெருக்கடிகள் உங்களுக்கு எனக்கும் வந்தாலும் யார் இந்த அபிஷேகத்தோடு இருக்கிறோமோ அவங்கள கர்த்தர் எல்லா பகுதியிலையும் பாதுகாப்பார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்படியே நடக்கட்டும்னு அர்த்தம், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்னு சொன்னா நம்ம எல்லாரும் ஆமென், ஆமென், சீக்கிரம் அப்படி நடக்கட்டும், எல்லா பிரச்சனைகள்ல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொன்னா எல்லாரும் எத்தனை தடவை ஆமென் சொல்லணும்? அன்லிமிட்டட்ல சொல்லணும். ஸ்தோத்திரம், அப்படி நடக்கட்டும், என் போக்குவரத்து அப்படி இருக்கட்டும், என் பிள்ளைகள் அப்படி நல்லா இருக்கட்டும், நான் ஜெபிக்கிறேன், ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கட்டும். அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினாரு. எப்படி இருந்தார் தாவீதுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவி இருக்கு. அதை நம்ம அடிக்கடி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, தாவீதின் மேல இறங்கின அந்த அபிஷேகம் என் மேல தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு கை வைத்து ஜெபம் பண்ணிடுவோமா? இப்பவுமே நீங்க கை வைத்துட்டே நல்லா இருக்கும். கை வைத்து ஜெபம் பண்ண மேல, ஆண்டவரே தாவீதின் மேல இறங்கின அந்த ஆவி என் மேல இறங்கட்டும் ஐயா. கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கேளுங்க, சத்தமா கேளுங்க. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி இருந்தா உலக பிரகாரமான எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், பொல்லாத ஆவிகளை ஜெயிக்கலாம், எல்லா எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம், போராட்டங்களை ஜெயிக்கலாம், மிரட்டல்களை ஜெயிக்கலாம், எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். தாவீதை கர்த்தர்